இன்னைக்கு நம்ம 32 சைஸ் ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். இது ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸ் தான். பேக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச்சுக்கு நம்ம 2 கோடு போட்டுக்குவோம். 2 கோடு போட்டாச்சு. ப்ளவுஸோட ஹைட் வந்து 12.5 இன்ச்சு. இந்த 12.5 இன்ச்சை மேலே உள்ள கோட்டில் வச்சுட்டு மேலே 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் எல் ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. மேலே உள்ள லைன்லேயும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஷோல்டர் வித்து வந்து 5.5 இன்ச் வைக்கிறோம். ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைன் வந்து 5 இன்ச்சு மட்டும் வச்சுக்கலாம். நெக்கோட இறக்கம் வந்து ஒரு 8.5 இன்ச்சு. செஸ்ட் லைனை நம்ம இதில் மார்க் பண்ணிக்குவோம். ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைனுக்கு ஒரு கோடு போட்டுக்குவோம். ஷோல்டர் வித் வந்து நான் 2.25 இன்ச் வச்சுக்கிறேன். அதுலேருந்து நெக் லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு கோடு போட்டுக்குவோம். போட்டுட்டு நெக் ரவுண்டையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ செஸ்ட் அளவு 32 இன்ச்சு, 4 ஒரு பங்கு 8 இன்ச்சு, அதோட 1/2 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் சேர்த்து 8.5 இன்ச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்குவோம். சைடில் வந்து 1.5 இன்ச்சு. இடுப்பு வந்து 28, 4 ஒரு பங்கு 7 இன்ச் போட்டுக்கலாம். 7 இன்ச் போட்டுக்கிட்டு 1 இன்ச்சு டாட்டுக்கும் 1.5 இன்ச்சு சைடில் சிம் அலவன்ஸ் விட்டுக்குவோம். விட்டுட்டு சைடில் இந்த 2 லைனையும் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குவோம். லைட்டாக கர்வ் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். அடுத்தது ஆம் ஹோல் ரவுண்டு. இப்போ ஆம் ஹோல் அளவு எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்குவோம். ஏழு இன்ச் கரெக்டாக இருக்குது. ஸோ பேக் டாட்டை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட ஹைட் வந்து 3.5 இன்ச்சு இருந்தால் போதும். டாட்டோட வித்து வந்து 1 இன்ச்சு, 2 பக்கம் 1/2 இன்ச்சு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த டாட்டுக்கு 2 சைடும் கோடு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. டாட்லேருந்து சைடில் வந்து இந்த 1/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து அப்படியே கிராஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிராஸ் எதுக்குன்னா டாட் பிடிச்சிட்டோம்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அதுக்காக தான். இப்போ நம்ம பேக்கை மார்க் பண்ணியாச்சு. பேக் மார்க் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் ஆம் ஹோலை செக் பண்ணாமல் கட் பண்ணக்கூடாது. ஆம் ஹோலை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பீஸை வெட்டி எடுத்துடலாம். இது இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கிளாஸு இது பண்ணிக்கோங்க. நீங்கள் லோக்கல் மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. அதோட டீட்டெயிலும் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம். பேக் கட் பண்ணோன்னே டாட்டுக்கு வந்து 2 சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 2 சைடு மார்க் பண்ணோம் அப்படின்னா டாட் வந்து ஒரே அளவில் பிடிக்க முடியும். அடுத்து இந்த மார்க்கை எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பேக் டாட்டுக்கு ஊசி மார்க் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஹைட்டில் தான் நம்ம பிடிக்கணும். பேக் வெட்டியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஹூக் பட்டி தைக்கிறதுக்காக 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்குவோம். இது ஹூக் பட்டியோட ஸ்டிச்சிங் அலவுன்ஸு. இதை போட்டுட்டு இந்த 2வது லைனில் பேக் ஃபோல்டிங் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த ஏற்கனவே பேக்கில் போட்டிருக்க செஸ்ட் லைனை அப்படியே ஃப்ரண்ட்டுக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது ஷோல்டர் லைன், இதையும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. பேக்கோட ஃப்ரண்ட் நெக்கோட வித்து வந்து 1/2 இன்ச் போல் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இங்கே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மார்க் போட்டுட்டு இப்போ செஸ்ட் அளவையும் சைடு அளவையும் இதில் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக்கோட ஷோல்டர் வித்தும் ஃப்ரண்டோட ஷோல்டர் வித்தும் ஒரே அகலம் வர்ற மாதிரி நகட்டி வச்சுட்டு இந்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த செஸ்ட் லைனை ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த லைனையும் கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். இப்போ அடுத்து சைடு லைன், ஏற்கனவே நம்ம பேக் வச்சு மார்க் பண்ண அதே லைன்லேயே 2 லைனையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஷோல்டர் ஜாயின்ட்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் லைன், அதாவது இங்கே நான் இதுக்கு 8.25 இன்ச்சு வைக்கிறேன். 8.25 11 வச்சுட்டு இந்த லைனை நான் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அண்டர் பஸ்ட் லைனையும் ஸ்ட்ரைட்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பஸ்ட் லைனில் பேக் வந்து எவ்வளோ இருக்குன்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். நமக்கு 8.25 இருக்குது. 8.25 வந்து நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே 17.5, அதாவது 35 வரும். 33 இன்ச்சு நமக்கு பஸ்ட் அளவுங்கிறனால நான் 17.5 இன்ச் வச்சுக்கிறேன். இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு டாட் பாயிண்ட்டை நான் இங்கே ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன். போட்டாச்சு. அடுத்து நெக்கோட அளவு போட்டுட்டு இங்கேருந்து இந்த மார்க்குக்கு நம்ம இந்த லைனை வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சிட்டு இதுதான் நமக்கு சென்டர் மார்க்கு. இங்கே இதுதான் சென்டர் மார்க்கு. இப்போ இங்கேருந்து ஆம்ஹோல் ஆங்கிளுக்கு நம்ம ஒரு 1.25 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இதோட ஹைட் வந்து 1 இன்ச் இருந்தால் போதும். 1 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு
இந்த டாட்டோட வித் வந்து மொத்தமே 3/4 இன்ச் இருந்தால் போதும். அதை 2ஆக டிவைட் பண்ணி 2 பக்கம் நம்ம பிடிச்சிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டோட இந்த பாயிண்ட்டையும் ஷோல்டரோட பாயிண்ட்டையும் நம்ம கரெக்டாக இங்கே கர்வ் பண்ணிக்கலாம். அடுத்தது டாட்டோட நெக்ஸ்ட் பாயிண்ட்டையும் ஆர்ம் ஹோல் அரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஹூக் பட்டி லைன்லேருந்து இந்த டாட் போடணும். இந்த டாட்டை வந்து இந்த லைனுக்கு நேராக ஆங்கிள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட் வந்து 1/2 இன்ச் இருந்தால் போதும். மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/4 இன்ச் வச்சு இங்கே கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இந்த மார்க்லேருந்து ஒரு பாயிண்ட் ஏற்றி இங்கே போட்டுக்கோங்க. இப்போ இந்த டாட்டோட அளவு எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். இதோட இடுப்பளவு வந்து 28 இன்ச்சு. 4ல் ஒரு பங்கு வந்து 7 இன்ச்சு. 7 இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். 7 இன்ச்சு போக எவ்வளோ இருக்குங்கிறத இங்கே பார்க்கணும். 2.5 இன்ச்சு இருக்குது. இந்த 2.5 இன்ச்சை இந்த பக்கம் 1.25 இன்ச்சும் இந்த பக்கம் 1.25 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கை அப்படியே கனெக்ட் பண்ணிடுங்க. மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்லா டாட்டுக்கும் 2 சைடும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ தான் 2 ஃப்ரண்ட்டுக்குமே நம்ம ஒரே அளவில் டாட் பிடிக்க முடியும். சைடு மார்க்கையும் பண்ணிக்கலாம். 3 டாட்லேயுமே நம்ம அதே மாதிரி 2 சைடும் மார்க் பண்ணிக்குவோம். இந்த டாட்டுக்கெல்லாம் நம்ம ஊசி மார்க் எடுத்துக்குவோம். பேக்கும் ஃப்ரண்ட்டையும் சைடை ஒன்றா வச்சுட்டு இங்கே வந்து நம்ம பெல்ட்டுக்கான அளவை மார்க் பண்ணிக்குவோம். பேக் வெட்டின சைட் பீஸில் நம்ம பெல்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பெல்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கீழே உள்ள லைனை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் கிராஸில் இங்கே நம்ம சைடு 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்குவோம். 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பெல்ட்டோட ஹைட் எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துக்குவோம். நமக்கு வந்து கரெக்டாக தேவை வந்து 2.5 இன்ச்சு. ஆனால் நம்ம 3/4 இன்ச்சு ஹைட் ஏற்றி வச்சுக்கணும். வைக்கும்போது நமக்கு 3.25 இன்ச்சு கிடைக்கிது. 3.25 இன்ச்சு இது எதுக்காக 3/4 இன்ச்சு ஏற்றணும் அப்படின்னா, இந்த 2 பெல்ட்டும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கான ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் தான் அந்த 3/4 இன்ச்சு. நமக்கு இங்கே 3.25 இன்ச்சு இந்த சைடில் வச்சுக்கணும். இந்த லைனில் செக் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த லைனில் தான் நம்ம மார்க் எடுக்கணும். வேஸ்ட் அளவு வந்து 7 இன்ச்சு. நம்ம 7லேருந்து ஒரு 7.25 வரைக்கும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். இங்கே 3.25 அப்படின்னா நடுவில் வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க.
இப்போ இந்த பெல்ட்டை வந்து எவ்வளோ அளவு வேணுங்கிறத இந்த சைடில் பார்த்துக்கோங்க. இங்கே ஸ்டிச்சிங் லைன் வந்து கரெக்டாக இந்த இதில் சேர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வச்சுட்டு இந்த டாட்டோட அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த டாட்டோட பீஸ் எடுத்து இங்கே வச்சுட்டு இங்கேயும் அதே மாதிரி ஸ்டிச்சிங் அளவு எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம பெல்ட்டை மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சைடு மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த மார்க்கையும் இங்கே நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கீழே போட்டிருக்க லைனை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்குவோம். இப்போ சைடு மார்க் இப்போ பெல்ட்டை நம்ம கட் பண்ணிட்டோம். இதுதான் ஃப்ரண்ட் சைடு, அதாவது ஹூக் பட்டி சைடு. பேக் ஃப்ரண்ட் பெல்ட் எல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான். இது வந்து ஸ்லீவோட ஸ்டிச்சிங் அலவுன்ஸு. இப்போ இதுலேருந்து தான் நம்ம ஸ்லீவோட ஹைட் எடுக்கணும். ஸ்லீவோட ஹைட் வந்து 5.25 இன்ச்சு. 5.25 இன்ச்சில் ஒரு மார்க் நான் பண்ணிக்கிறேன். 5.25 இன்ச்சில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடும் போட்டுக்கலாம். கோடு போடும்போது இந்த மாதிரி எல் ஸ்கேலை வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குவோம். அடுத்தது 1 இன்ச்சு ஃபோல்டிங்காக நம்ம இங்கே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். கேப் ஹைட் வந்து இதுக்கு நான் 3.25 இன்ச்சு இறக்குறேன். இன்ச்சு கேப் ஹைட் இறக்கிட்டு இங்கே நமக்கு ஆம் ஹோல் அளவு வந்து 14 இன்ச்சு, அதாவது 7 இன்ச்சு வேணும். அந்த 7 இன்ச்சை நான் இங்கே கிராஸில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் லூஸ் வந்து 6 இன்ச்சு, அதையும் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆம் ஹோல் கிராஸை இங்கே கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இந்த 7 இன்ச் இருக்குல்ல, இதில் பாதி 3.5 இன்ச்சை இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு ஆம் ஹோல் ரவுண்டு இந்த லைனோட ஒரு 1/4 இன்ச்சு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த லைனை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது ஃப்ரண்ட் கவர். அதான் நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்டிங்கான மார்க்கையும் நம்ம இங்கே பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பீஸை சிங்கிளாக எடுத்து விட்டுக்குவோம். எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் கவர் வெட்டிக்கலாம்.
2 அடையாளம் தெரியுறதுக்காக ஃப்ரண்ட்டுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.